Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 9 of the revised PGTRB syllabus. We have seen the definition of evaluation and testing. அப்போ evaluation and testing is integral part of teaching learning. அப்போ ஒரு டீச்சிங்கும் எந்த அளவுக்கு போயிருக்கு, லேர்னிங் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், மெஷர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவ் ஆக்கணும். இந்த சிலபஸ் எப்படி இருக்கு, கரிக்குலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு நாம் எவாலுவேஷன் அப்படிங்கிறத செய்ய வேண்டியது இருக்கு, நம்ம மெஷர் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ அந்த எவாலுவேஷன் அப்படிங்கிறது ஒரு அம்பர்லா டேர்ம், அதுக்குள்ளார ஒரு சப்செட்டா நமக்கு டெஸ்டிங் என்பது இருக்கு. இப்போ லாங்குவேஜ் டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன் டாபிக் கொடுக்கறதுனால வாட் ஆர் த வேரியஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் தட் ஆர் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டடி. ஓகே, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டெஸ்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃபன் ஆஸ்க்ட் இஸ் வாட் இஸ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் ஓவரால் லாங்குவேஜ் காம்பிடன்சி. எந்த அளவுக்கு ஒருவர் அந்த லாங்குவேஜை கற்றுருக்கிறார், அதை வந்து நல்லா பயன்படுத்த முடிகிறது, அதில் உள்ள இருக்க எல்லா கூறுகளையும் தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதை பற்றியதான ஒரு ஆய்வு. அதுதான் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். அண்ட் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, a proficiency test is not specific to any course. BA English course, MA English course, அதில் வந்து இந்த ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை சார், அதில் வராது. ஜென்ரலாக நமக்கு வந்து லாங்குவேஜை வந்து எந்த டிகிரியில் நம்ம படித்து வச்சுருக்கிறோம், நம்ம லோவர் ப்ரொஃபிஷியன்சி லெவலா, இல்லை மீடியம் லெவலா, இல்லை ஹையர் லெவல் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் சர்டிஃபிகேஷன். ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு வேளை நம்ம என்ன ஜாப் மார்க்கெட்டுக்கு போகும்போது, சார் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் எதுவும் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எந்த அளவுக்கு, எத்தனை பர்சன்டேஜ்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அது ஒரு கிரேடிங் ஸ்கேல் வச்சுருப்பாங்க. இப்போ 8 பாயிண்ட் கிரேடிங் ஸ்கேல் அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா 8க்கு எத்தனை அல்லது 10க்கு எத்தனை அப்படிங்கிற மாதிரி நமக்கு மார்க்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் இமிக்ரேட்டிங், ஒரு ஃபாரின் கண்ட்ரி போய் செட்டில் ஆக போகிறீங்க, அங்கே போய் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நிறைய யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆஸ்க் யூ ஃபார் ப்ரொஃபிஷியன்சி சர்டிஃபிகேஷன். ஏன் அப்போ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் வச்சுருக்கீங்களா? TOEFL சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா? TOEFLனா டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ், அது ஒரு டெஸ்ட் இருக்குது. ஓகே, அப்புறம் IELTS இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சிஸ்டம். அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜ் எக்ஸாம், கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் எக்ஸாம். அதுக்கு எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சைட்ஸ் இருக்குது. அங்கே போனீங்கன்னா நம்ம பேசிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, LSRW இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது, அதை வச்சு டெஸ்ட் இருக்குது. இதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு கிரேடிங் கொடுப்பாங்க. அதில் ஹை கிரேடிங் இருந்தால் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு அந்த மாதிரி ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கு போகும்போது ப்ரொஃபிஷியன்சி லெவலை வச்சு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். தட் இஸ் கால்ட் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். The next one is called achievement test. Achievement test. Achievement test என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it measures how much the taught syllabus has been learned. நமக்கு ஒரு சிலபஸ் நம்ம பாடம் நடத்துகிறோம், இந்த பாடத்தை நீங்கள் எந்த அளவுக்கு அந்த சிலபஸை நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். திஸ் இஸ் டைரக்ட்லி டைட் டு அ கோர்ஸ் கண்டென்ட். ஒரு கோர்ஸ் கண்டென்ட் நம்ம வச்சுருக்கோம், அந்த கோர்ஸ் கண்டென்ட்டை எந்த அளவுக்கு நீங்கள் மாஸ்டரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். ஓகே, அண்ட் திஸ் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் எதுக்கு பயன்படும் அப்படின்னா, இட் இஸ் யூஸ் ஃபார் கிரேடிங். நமக்கு ஒரு கிரேடு கொடுக்குறது. ஓகே, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனா, இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸா, இல்லை செகண்ட் கிளாஸா, இல்லை தேர்ட் கிளாஸா, அல்லது டீடைன்டா அப்படின்னு கிரேட் கொடுக்கறதுக்கு இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் பயன்படும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ட் ஆஃப் த டேர்ம் டெஸ்ட். ஒரு டேர்ம் எண்டில் நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுறோமே, தட் இஸ் பார்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். தென் ஒவ்வொரு சாப்டர் முடியும் பொழுது ஒரு டெஸ்ட், ஒரு யூனிட் முடியும் போது ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் இல்லையா, தட் இஸ் கால்டு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். வெரி குட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அவருக்கு ரேங்க், ஒரு ஸ்கோர் கார்டு போடுறோம், ஒரு மார்க், ஒரு என்ன கார்டு கொடுக்குறோம், ப்ரோக்ரஸ் கார்டு கொடுப்போம் இல்லையா, அதுதான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் உடைய அவுட்கம். Now we move on to diagnostic test. Diagnostic
அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு டயக்னாஸ் அப்படின்னா வாட் இஸ் த ப்ராப்ளம், அல்லது எது நல்லா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அப்ப வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னா, டு ஐடென்டிஃபை த லேர்னர் ஸ்ட்ரென்த், எந்தெந்த ஏரியால ஒரு லேர்னர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு, எந்த ஏரியால வீக்கா இருக்கிறாரு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால எது என்ன சார் பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் us பிளான் அண்ட் மாடிஃபை த இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் நம்ம பிகினிங்ல நீங்க ஒரு காலேஜுக்குள்ள போறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கள டயக்னாஸ்டிக் டெஸ்ட் வைப்பாங்க. டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஏன் அதை பேஸ் பண்ணி நம்மளை வந்து ஸ்ட்ரீமிங் பண்றதோ அல்லது நமக்கு அந்த பாடத்திட்டத்தை ஃப்ரேம் பண்றதுக்கோ அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, திஸ் ப்ரோக்னாஸ்டிக் டெஸ்ட் எப்போ சார் நடக்கும் அப்படின்னா, பிஃபோர் ஆர் டியூரிங் த இன்ஸ்ட்ரக்ஷன். எக்ஸாம்பிள், ப்ரீ டெஸ்ட் ஆன் டென்ஸ், ஆர் ப்ரீ டெஸ்ட் ஆன் வெக்காபுலரி, ஆர் ப்ரீ டெஸ்ட் ஆன் ப்ரொனன்சியேஷன், ஸ்பெல்லிங் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் ஃபார் ரெமேடியல் இங்கிலீஷ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டயக்னாஸ்டிக் டெஸ்ட்ல தான் வரும். அல்லது ப்ரிப்போசிஷன் எந்த அளவுக்கு கற்று வச்சிருக்கிறோம், ஒரு நீங்க ஒரு டாபிக் எடுக்க போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம். அடுத்தது பிளேஸ்மெண்ட் டெஸ்ட். ஓகே, பிளேஸ்மெண்ட் டெஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம எந்த ஸ்ட்ரீம்ல வைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கக்கூடியது பிளேஸ்மெண்ட் டெஸ்ட். இட் டிட்டர்மின்ஸ் லேர்னர்ஸ் என்ட்ரி லெவல் ஃபார் அ கோர்ஸ். கோர்ஸ்ல எந்த லெவல்ல இந்த பையனா பொண்ணையா வைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பிளேஸ்மெண்ட் டெஸ்ட் வைக்கணும். It ensures students are grouped according to their ability. நம்ம ப்ரீ இன்டர்மீடியேட், இன்டர்மீடியேட் ஆர் ஹையர் அச்சீவர் மூணு குரூப்பா பிரிக்கிறோம். ஏ ஸ்ட்ரீம், பி ஸ்ட்ரீம், சி ஸ்ட்ரீம். அந்த ஸ்ட்ரீமிங்க்கு இந்த பிளேஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இது எப்பொழுதுமே ஒரு கோர்ஸினுடைய பிகினிங்ல வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். ஓகேவா சார்? இதுக்கும் டயக்னாஸ்டிக் அப்படின்னா, டயக்னாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து பிளேஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்க அவங்க ஸ்ட்ரீமிங்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டாபிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இவங்களுக்கு அது தெரியும் தெரியாது அப்படிங்கிறது டயக்னாஸ்டிக் அடுத்த லெவல்ல. பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கோர்ஸ்க்கு முன்னாடியே பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரி டெஸ்ட் ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ். எந்த அளவுக்கு அவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியுது தெரியல அப்படிங்கிறத கோர்ஸுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணலாம், 2 குரூப்பாவோ 3 குரூப்பாவோ பிரித்து வச்சு அவங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கோர்ஸ் மெட்டீரியலை ரெடி பண்ணி, டெஸ்டிங் சிஸ்டம் ரெடி பண்ணி நீங்கள் அவங்கள என்ன பண்ணலாம், அப்லிஃப்ட் பண்ண முயற்சி செய்யலாம். In British Council there is online English placement test conducted by British Council. அப்புறம் aptitude testனு ஒன்று இருக்கு. What is aptitude test அப்படின்னு கேட்டீங்கன்னா, aptitude test predicts the learner's ability to learn a language in the future. எவ்வளவு தூரம் இவங்களால ஒரு மொழியை கற்றுக்கொள்ள முடியும் எதிர்காலத்தில் அப்படின்னு முன்னாடியே சொல்லக்கூடியது. அடுத்தது, இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ப்ரையர் லாங்குவேஜ் நாலேஜ். முன்னாடியே எவ்வளோ தூரம் தெரியும் அப்படிங்கிறதா இல்லை, பட் லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்கா. ஆட்டிடியூடு வேற, ஆப்டிடியூடு வேற. ஆப்டிடியூடுனா திறன், அப்படித்தானே டீச்சர்ஸ்? am I right with the Tamil equivalent? ஆப்டி, கரெக்டா? ஆப்டிடியூட்னா திறன் அல்லது தகுதி. தகுதி அப்படிங்கிறதான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு தகுதி உண்டு. ஆப்டிடியூட் டெஸ்ட் எங்க சார் பயன்படுத்துவாங்க? இட் இஸ் யூஸ்ட் இன் ரிசர்ச் ஆர் ப்ரோக்ராம் செலெக்ஷன். இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. MLAT, மாடர்ன் லாங்குவேஜ் ஆப்டிடியூட் டெஸ்ட். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஹைஃபை டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஸோ சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னென்ன டெஸ்ட் எல்லாம் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல வரும். அடுத்தது போமா டீச்சர்ஸ், எவாலுவேஷன். நம்ம டைப் ஆஃப் டெஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ அதை விட பெரிய ஒரு லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்க போகிறோம். வாட் இஸ் இட் கால்? டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன். போமா டீச்சர்ஸ்? இது வரைக்கும் புரிஞ்சுதா? டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? Yes sir. Yes sir. Shall we get into types of evaluation? இதுல இருந்து क्वेश्चन எதிர்பார்க்கலாம். Okay, what is called a formative evaluation? What is the purpose? What is the feature? Give an example. அந்த மாதிரி கொடுக்கலாம். formative evaluation. formative நாமே அங்கே நமக்கு க்ளூ இருக்கு. அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை ஃபார்ம் பண்ணும்போது
அது ஒரு ப்ராசஸ். ஓகே, அந்த ஃபார்மிங் அப்படிங்கிறது ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல ஒவ்வொரு இடத்திலும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே, அவங்களுக்கு டெஸ்ட் கொடுத்து பார்க்க போறோம், அவங்களை எவாலுவேட் பண்ணி பார்க்குறோம், எவ்வளவு தூரம் கத்துக்கிட்டான் அப்படிங்கும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன டெஸ்ட்டுமே நமக்கு எவாலுவேஷன்ல பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் குவிஸஸ் டியூரிங் த லெசன். அன்னைக்கே வந்து பாடம் நடத்துகிறோம், அந்த பாடத்துக்கு நடுவில் ஒரு 10 நிமிஷம் நடத்துனதுக்கப்புறம் அதில் வந்து சின்னதாக ஒரு கேள்வி, தம்பி இதுக்கு மீனிங் என்ன, இந்த ஒரு வேர்டுக்கு மீனிங் என்ன, ஃபார்மேட்டிவ்னா அந்த வேர்டுக்கு மீனிங் என்ன, நீ அறிவது என்ன, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது தட் இஸ் கால்டு ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். ஓகே, கையில் காசு வாயில தோசை அப்படிங்கிற மாதிரி உடனே டெஸ்ட் பண்ணி உடனே அதுக்கு ரெமெடி. ஒருவேளை கத்துக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திருப்பி என்ன பண்ணிக்கிறீங்க, யூ ஆர் கோயிங் டு ரீடீச். ஓகே, ஸோ formative evaluation provides feedback to improve teaching and learning. டீச்சிங் லேர்னிங் சரியா போகுதா அப்படின்னு ஆய்வுபடுத்துவதற்கு ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இங்க வந்து கிரேடிங் என்பது நெசசரி கிடையாது, யாருக்கும் கிரேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு புட் அ ஃபுல் ஸ்டாப் தேர். அங்க நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கல, என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவனுடைய ப்ராக்ரஸை இன்னும் கொஞ்சம் உந்தி தள்ளுவது தான் நம்மளுடைய முயற்சி. ஏன் அடுத்த லெவலுக்கு நம்ம ஒரு ஃபைனல் டிசிஷன் மேக் பண்ண போறது இல்லை, குட்டி குட்டி டிசிஷன் இன்னும் அவனை ஃபைனல் பாயிண்ட் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி. ஓகே, சரி, ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் வேற எதுக்கு சார் பயன்படும் அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டயக்னோஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். இப்போ நம்ம ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு ப்ராஜெக்ட் எழுதுறாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் தான் ஃபைனல் அவுட்கம். அந்த ஃபைனல் அவுட்கம்க்கு முன்னாடி எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்டா ஒரு டிராஃப்டை கொண்டு வா, அந்த டிராஃப்டை கரெக்ட் பண்ணி கொடுக்கறது, திருப்பியும் ஒரு டிராஃப்ட் கொண்டு வா, அதையும் கரெக்ட் பண்ணி கொடுக்கறது. அப்போ எந்த அளவுக்கு அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்து ஃபைனலா கிரேடிங் கொடுக்கலாம். தட் இஸ் கால் ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். அப்ப இது it is done in intervals as a student proceeds towards the end point. அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சம்மேட்டிவ் எவாலுவேஷன். சம்மேட்டிவ் எவாலுவேஷன் எப்போ அப்படின்னா நடுவுல நடக்காது, ஒரு கோர்ஸ் முடியும் போது ஆனுவல் எக்ஸாம். ஓகே, ஃபைனலா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சு வைவா வைக்கிறோம் இல்லையா, அது வந்து சம்மேட்டிவ். இடையில எல்லாம் வச்சு மார்க் போட்டு அப்படி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம காலேஜ் எல்லாம் பண்ணிக்கிறோம்ல கண்டினியூஸ் இன்டர்னல் அசஸ்மெண்ட், அது ஃபார்மேட்டிவ். சம்மேட்டிவ் அப்படிங்கிறது at the end of a unit, at the end of a term, at the end of the course நடத்தப்படும். It measures what has been learned and it is used for assigning grade or certification. கிரேடு கொடுக்கிறதுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்கிறதுக்கு பயன்படுவது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். அதே நேரத்தில் இட் எவாலுவேட்ஸ் ஓவரால் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு பையன் வந்து ஹை கிரேடு எல்லாருமே எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டீச்சிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை 4 பேர் தான் சார் எடுத்திருக்காங்க, மீதி ஒரு 40 பேர் எல்லாம் சி கிரேட் எடுத்திருக்காங்க அப்படின்னா இன்னும் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எஃபெக்டிவ் ஆக்கணும் அப்படிங்கிறது டீச்சருக்கு எடுக்கக்கூடிய ஒரு ஃபீட்பேக், இன்டைரக்ட் ஃபீட்பேக். அப்போ வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சம்மேட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மேட்டிவ் எவாலுவேஷனோட எக்ஸாம்பிள் ஃபைனல் எக்ஸாம், ஒரு எண்ட் ஆஃப் டேர்ம் ப்ராஜெக்ட், ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட், போர்டு எக்ஸாம். இதுதான் சம்மேட்டிவ் எக்ஸாம் உடைய எக்ஸாம்பிள். இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்தது ப்ரொக்னாஸ்டிக் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கு, அப்புறம் டயக்னாஸ்டிக் இருக்கு. வாட் இஸ் டயக்னாஸ்டிக்? நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலிங்கோட பார்க்குறோம், அவ்வளோதான். டயக்னாஸ்டிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கிவன் பிஃபோர் இன்ஸ்ட்ரக்ஷன் பிகின்ஸ். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆய்வு பண்ண போகிறோம். இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா we identify learners prior knowledge. இந்த சடைக்கு போகிற சப்ஜெக்டை பற்றி ஏதாவது அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்களா அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு அதனுடைய லெவலையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த இண்டிவிஜுவலுடைய தேவைக்கு ஏற்றால் போர் பாடம் நடத்த போகிறோம். எக்ஸாம்பிள் ஆஃப் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரீ டெஸ்ட். ஓகே, முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சப்ஜெக்டை பற்றி ஒரு சின்னதாக உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஒரு ரீடிங் அசஸ்மெண்ட் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். நம்ம ரீடிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா முதவே கொடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டை வாசிப்பா அப்படின்னு சொல்லி டெஸ்ட். இன்னைக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் அட்மிட் பண்ணும்போதே
ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமா இந்த ரீடிங் அசஸ்மெண்ட் இப்போ ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அட்மிஷன் கொடுக்கும்போதே, ஓகே, நிறைய ஸ்கூல்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ் இந்த ரெண்டையுமே கொடுத்துட்றாங்க. எந்த அளவுக்கு உங்களால் அதை வாசிக்க முடியுது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல அட்மிஷன் போடுறாங்க. ஒரு சில அயல் மொழிகள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனம், ஒரு நேஷனல் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குற நிறுவனத்தில் நீங்கள் போனீங்கன்னா பேரண்ட்ஸ் படிச்சிருக்காங்களா, பேரண்ட்ஸுக்கு இந்த லாங்குவேஜை பற்றி ப்ரையர் நாலேஜ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு டயக்னோஸ் பண்ணுறாங்க. இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா சரி பிள்ளைங்களை எப்படியா சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு அட்மிஷன் போடுவாங்க. இல்லைன்னா சாரிங்க, கொஞ்சம் நீங்கள் வேறு ஏதாவது இன்ஸ்டியூஷன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள்லாம் நம்ம சுற்றி இருக்கத்தான் செய்யுது. தட் இஸ் கால் டயக்னாஸ்டிக். அடுத்தது பிளேஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட்னாவே நம்ம சொல்லிட்டோம், நம்ம வேலைக்கு செல்வதற்கு ஒரு மாணவனை பணியமர்த்துவதற்கு தேவையான ஒரு தேர்வுகள். அப்ப இவங்களை எந்த லெவல்ல வைக்கிறது, என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் பிளேஸ்மெண்ட் டெஸ்ட். It is administered before language learning begins. It ensures learners are grouped homogeneously based on ability and readiness. அப்படின்னா எந்த மாணவர்கள் எவ்வளவு திறன்ல இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு ஒத்த திறன் உள்ள மாணவர்களை ஒரு குரூப்பா வைக்கிறது. Birds of the same feathers flock together அப்படிங்கிற கான்செப்ட். ஒரே அளவுக்கு திறன் உள்ள மாணவர்களை ஒன்றா போட்டோம்னா அவங்க அப்படியே நல்லா டிராவல் பண்ணிட்டு போவாங்க. அப்ப இவங்களுடைய ப்ரொஃபிஷியன்சி லெவல் ஒரே மாதிரி ப்ரோக்ரஸ் ஆகும். மற்றவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுல கான்செப்ட். ஓகே, அப்ப இதுல பாத்தீங்கன்னா எது சார் பிளேஸ்மெண்ட்ல வரும் பிளேஸ்மெண்ட் டெஸ்ட்ல அப்படின்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட். என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட் டெஸ்ட்ல வரும். லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் நம்மளை குரூப் பண்றதுக்கு பயன்படும். அப்புறம் ஸ்ட்ரீமிங் அசஸ்மெண்ட்ஸ் இன் ஸ்கூல். நம்மளை வந்து அசஸ் பண்றதுக்கு ஸ்கூல்ல வந்து ஏ ஸ்ட்ரீம், பி ஸ்ட்ரீம், சி ஸ்ட்ரீம், டி ஸ்ட்ரீம் வரைக்கும் கொண்டு போறாங்க நிறைய ஸ்கூல்ல. அந்த செக்ஷன் பிரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தேர்வுகள் அது எல்லாம் பிளேஸ்மெண்ட் டெஸ்ட். ஒரு சில ஸ்கூல்ல எல்லாம் ஹெச் செக்ஷன்லாம் இருக்குது. அப்படின்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்தாப்புல மாற்றுவாங்க. அந்த அளவுக்கு திறனுள்ள ஆசிரியர்கள் அங்கே போடுவாங்க. போட்டு அவங்கள நல்லா ட்ரில் பண்ணி அவங்கள நல்லா எப்படியாவது உயர்த்தி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுப்பதற்கு அவங்கள கொண்டு வருவாங்க. Are you the teachers? Did you get that? The last one is prognostic. Prona அதிலே வந்துருச்சு. Prona முன்னமே, முன்னமே. Okay, prognostic. Did you get that, teachers? Diagnostic and prognostic நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. Okay, what is prognostic? Any idea? ப்ரீ டெஸ்டும் ப்ரோக்னாஸ்டிக் எல்லாம் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. முன்னாடியே நம்ம கணிப்பதற்கு ஒரு மாணவன் எந்த அளவுக்கு இதை வந்து கிரகித்து கொள்ள முடியும் என்பதை முன்னமே தெரிந்து கொண்டு அதை பேஸ் பண்ணி அவனுக்கு என்ன கோர்ஸ் படிக்கலாம், என்ன மாதிரி நீங்க பிளாட்ஃபார்மை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு சில தேர்வுகள் உதவியாக இருக்கும். இதுவும் எந்த கோர்ஸுக்கும் டைரக்டா ரிலேட்டட் இல்லை. ஆனா ஒரு சில கோர்ஸை நோக்கி நம்மை என்ன பண்ணுவது, உந்தி தள்ளுவதற்கு பயன்படுத்தக்கூடிய தேர்வுகள். ஃபார் எக்ஸாம்பிள் சாட் எக்ஸாம், ஜிஆர்இ, ஜிமேட் போன்ற தேர்வுகள் எல்லாம் எதுல வருது? prognostic test. What is the expansion of SAT, teachers? SAT வந்து the undergraduate admissionsக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். Okay, did you get that, teachers? Scholastic assessment test. What is SAT, teachers? SAT என்பது என்ன? டெஸ்ட். நான் இங்க போடுறேன். இதை வந்து என்னன்னு ஒருவேளை எக்ஸ்பான்ஷன், அப்ரிவேஷன் எக்ஸ்பான்ஷன் கேட்டாங்கன்னா அதை நம்ம சொல்றதுக்கு தயாரா இருக்கணும். ஸ்கொலாஸ்டிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட் பேசிக்கா எங்க வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா இட் வாஸ் யூஸ்ட் இன் யுஎஸ். இதுல பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ரீடிங், ரைட்டிங், மேத்ஸ் இந்த மூன்றும் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன், GRE. என்ன டெஸ்ட், டீச்சர்ஸ்?
GRE, கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் நடத்தப்படுகிறது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ், டாக்டரல் அந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு போகணும் அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் அனலிட்டிக்கல் ரைட்டிங், நம்மளால் எந்த அளவுக்கு அனலிட்டிக்கலாக எழுத முடியும் அப்படிங்கிற குறிப்புகள் அது எல்லாத்தையுமே நான் பக்கத்தில் போட்டுறேன். இட் டெஸ்ட் அனலிட்டிக்கல் ரைட்டிங், குவான்டிடேட்டிவ் ரீசனிங் அண்ட் வேர்பல் ரீசனிங். இந்த 3 விஷயத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சாட் எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்? ரீடிங், ரைட்டிங் அண்ட் மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்ஸ், அதெல்லாம் வந்து சாட் எக்ஸாமில் பண்ணுவாங்க. வாட் இஸ் GMAT எக்ஸாம் டீச்சர்ஸ்? எனிபடி வித் இன்ஃபர்மேஷன் அபவுட் GMAT? கிராஜுவேட் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட். ஓகே, GMAT அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோம்? கிராஜுவேட் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட். இதில் என்னென்னலாம் சார் பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக இது வந்து இந்த மேனேஜ்மெண்ட் எஜுகேஷனுக்கு ஒரு மாணவன் உள்ளே போகணும் அப்படின்னா இந்த GMAT எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அப்போ என்ன மாதிரி விஷயம்லாம் இங்கே டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இட் அசஸஸ் குவான்டிடேட்டிவ் அண்ட் வேர்பல் ரீசனிங், இன்டகிரேட்டட் ரீசனிங் அண்ட் அனலிட்டிக்கல் ரைட்டிங் ஸ்கில். எல்லாத்துக்குமே லாங்குவேஜ் தான் பேசிஸ். அதனால ப்ரக்னாஸ்டிக் டெஸ்ட் என்பது இந்த ஏரியாக்குள்ளார மக்களை தள்ளுவதற்கு பயன்படுத்தக்கூடிய தேர்வுகள். Are you there, teachers? Did you understand? புரிந்ததா? Okay. If you have understood, we will stop here and get back.